எதிர்மறை வாக்குகள் அதிகமாக விழப்போகின்றது என்று நினைக்கிறார்களோ எண்ணுகின்றார்களோ அப்போதெல்லாம் இந்தி மொழியை பிரச்சனையை எழுப்புவது அவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது. இது வாக்கு வங்கி அரசியல். தமிழக மக்கள் அவருடைய உண்மை முகங்களை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இனிமேல் இந்தியை பற்றி பேசி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்றவும் நினைக்க வேண்டாம். தமிழ் என்பதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் என்டிஏவிற்கும் மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி அன்றைக்கு தமிழகத்தில் அதற்கு பச்சை கொடி காண்பித்தது திமுக. இது வரலாறு. நேர்மைக்கும் எளிமைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் சம்பந்தமில்லாத தலைவர்களெல்லாம் இவர்களை பற்றியெல்லாம் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் இருந்தால் அதை மீண்டும் வேண்டும் வேண்டும் என்ற அந்த கட்சி கேட்டால் அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை, அதிகாரமும் கிடையாது. சைக்கிள் சிம்பலை கொடுத்தார்களா? கடைசி வரை போராடி பார்த்தேன். சட்டத்தின் அடிப்படையிலே செயல்பட்டோம். மத்தியிலே கை சின்னம் வரவே போவது கிடையாது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. திமுகவை பொறுத்தவரையில் எப்போதெல்லாம் மக்கள் அவர்களுக்கு அதிக எதிர்ப்பாக இருக்கிறார்கள், எதிர்மறை வாக்குகள் அதிகமாக விழப்போகின்றது என்று நினைக்கிறார்களோ எண்ணுகின்றார்களோ அப்போதெல்லாம் இந்தி மொழியை பிரச்சனையை எழுப்புவது அவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது, பழக்கமாகிவிட்டது. இது வாக்கு வங்கி அரசியல். தமிழக மக்கள் அவருடைய உண்மை முகங்களை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இனிமேல் இந்தியை பற்றி பேசி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்றவும் நினைக்க வேண்டாம். தமிழ் என்பதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் என்டிஏவிற்கும் மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி நேருவோடைய சரியான கையாளுதல் இல்லாமல் தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி அன்றைக்கு தமிழகத்தில் அதற்கு பச்சை கொடி காண்பித்தது திமுக. இது வரலாறு. இதை யாரும் மாற்ற முடியாது. ஒன்று. இரண்டு, இதை நம் உரிமையை மீட்கக்கூடிய பணியை மத்திய அரசு படிப்படியாக செய்யும் என்று மீனவர்கள் நம்புகின்றார்கள். நேர்மைக்கும் எளிமைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் சம்பந்தமில்லாத தலைவர்களெல்லாம் இவர்களை பற்றியெல்லாம் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. தேர்தல் அரசியலுக்காக என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதுபோன்ற தலைவருடைய முகங்களை மக்கள் நன்கு அடையாளம் கண்டு கொள்வார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வரும் நாட்களிலே மேலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆளுங்கட்சியினுடைய பணபலம், ஆட்பலம், அதிகார பலம் தேர்தல் களத்திலே நடமாடக்கூடாது என்பதை அவர்கள் கண்காணிக்க வேண்டும். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் சின்னம் முதல்ல ஒதுக்கப்பட்டதா? இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு தேர்தல் அறிவித்து நாமினேஷன்லாம் ப்ராசஸ் முடிகிற வரையும் அவங்களுக்கு சின்னம் கொடுக்கல. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் குற்றம் சாட்டுறாங்க, மதிமுக குற்றம் சாட்டுறாங்க, திமுகவும் குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பார்க்குறாங்க? ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் இருந்தால் அதை மீண்டும் வேண்டும் வேண்டும் என்ற அந்த கட்சி கேட்டால் அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை, அதிகாரமும் கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 2021
எங்களுடைய சைக்கிள் சிம்பல் கிடைக்கவில்லை. அன்று பாஜகவோடு தான் நான் கூட்டணியிலே இருந்தேன். பாஜக எனக்கு சின்னத்தை வாங்கி கொடுத்தார்களா, நான் அவர்களிடம் அழுத்தம் கொடுத்தேனா, அல்லது தேர்தல் ஆணையம் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று எனக்கு சைக்கிள் சிம்பலை கொடுத்தார்களா? கடைசி வரை போராடி பார்த்தேன். சட்டத்தின் அடிப்படையிலே செயல்பட்டோம். இறுதியாக கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு இல்லை என்று எங்களுக்கு அந்த சிம்பல் கிடைக்கவில்லை. தற்போது முறையாக சரியாக கோட்பாடுகளை பூர்த்தி செய்ததன் அடிப்படையிலே வழக்கறிஞர்களுடைய சரியான நேரத்திலே முறையான பணியின் காரணமாக எங்களுக்கு சைக்கிள் சிம்பல் கிடைத்திருக்கிறது. இது 9 வருட சட்ட போராட்டம். இதன் அடிப்படையிலேயே எங்களுக்கு சைக்கிள் சிம்பல் கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 96 39 சட்டமன்ற உறுப்பினர்கள், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதை வச்சு எனக்கு இன்றைக்கி சைக்கிள் சிம்பல் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்களா? உங்களுடைய ஆள் மனதில் இன்னமும் கை சின்னம் தான் இருக்கிறது, மத்தியிலும் கை சின்னம் தான் வர வேண்டும் என்பது ஜி.கே. வாசன் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை சொல்லி, மத்தியிலே கை சின்னம் வரவே போவது கிடையாது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதை என்னால் உறுதியாக குறிப்பிட முடியும். பொதுவாக மிகச் சரியாக சொல்ல வேண்டுமென்றால், அரசியலுக்கு அப்பாற்பட்டு உண்மை நிலையை பேச வேண்டுமென்றால், பொதுவாக தேர்தல் நேரத்திலே தேர்தல் களத்திலே வேட்பாளருடைய பெயரையோ சின்னத்தையோ தொகுதியையோ தவறுதலாக சொல்வது என்பது, பின்பு அதை திருத்திக் கொள்வது என்பதும் தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் புதிதல்ல. தேர்தல் களத்திலே இதில் சர்ச்சைக்கு ஒன்றுமில்லை. எதிர்கட்சி தலைவர் 2 பேர் சின்னத்தை மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தேர்தல் தேதியை மாற்றி சொல்லியிருக்காரு. மிக உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களெல்லாம் சுதந்திர தினத்தையும் கூட மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போடுறீங்கல்ல டிவியில், அதற்கு தானே ஒழிஞ்சு இதெல்லாம் பர்மனெண்ட் அஃபேர் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூவும் தேர்தலில் அல்ல. நவோதயா பள்ளிகளும் கேந்திர வித்யாலயம் அதிகமாக தமிழகத்தில் தொடங்கும்னு இருக்கீங்க. நவோதயா தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து யார் இருக்கிறா? தமிழக அரசு இருக்குது. சமச்சீர் கல்வியை கொண்டாந்து இன்னைக்கு அதனுடைய ரிசல்ட் என்ன? அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரிபடி நோஸ். இன்றைக்கி நீட் தேர்வை நாங்கள் நிப்பாட்ட போகிறோம்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய கல்வியிலே அரசியலை புகுத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நிலையிலே வைத்திருக்கிறது திமுக. 7.5% என்பது கிராமப்புற மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மற்ற மாநிலங்களிலே இருக்கின்ற மாணவர்களை மிஞ்சும் வகையிலே, சவால் விடும் வகையிலே இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள கிராமப்புற மாணவர்கள் மிக சிறப்பாக படித்து மருத்துவராவதற்கு தகுதி பெற்று படித்து கொண்டிருக்கும் போது ஏன் இந்த குழப்பம்? எதற்கு இந்த குழப்பம்? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.